மேகசின்ல புல்லட்ஸா காணோம். உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய் நில்லு, ஓடாத ஓடாத, நில்லு. நில்றான்னு சொல்றல. திருமூர்த்தியா? ஏய் ஏய் ஏய், கோர்ட்டுக்கு போக வேண்டிய நீ இங்க எங்கடா ஓடிட்டு இருக்க? தப்பிச்சிட்டியா? அவன ஏன்ட்டு இருந்து தப்பிக்க முடியாதுடா. எந்திரா. எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை. ஓடாத, நில்லு. அன்பு அன்பு, ரத்தம். கான்ஸ்டபிள்ஸ் சார், வாங்க, எங்க சீக்கிரம் வாங்க. தூக்கியா, தூக்க ஹாஸ்பிடலுக்கு போடும். பாத்து மெதுவா தூக்கு. பாத்து பிடிக்க. சீக்கிரம் வா வா. யோ, வண்டி அடியா. சீக்கிரம் எடு. சீக்கிரம். ஹலோ ஹலோ, அன்போட தங்கச்சி யாழ்னியா? ஆமா, யாரு? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேமா. இன்ஸ்பெக்டரா? சொல்லுங்க சார். உங்க அண்ணன் அன்புக்கு அடிபட்டுருச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். சார், என்ன சொல்றீங்க? அண்ணாக்கு அடிபட்டுருச்சா? ஏய், என்னடி ஆச்சு? அம்மா, அண்ணாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? ஏதோ அண்ணாக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அடிபட்டுருச்சா? என்னடி சொல்ற? போன கொடு. இன்ஸ்பெக்டர் சார், அம்மா பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், என் புள்ளைக்கு என்ன சார் ஆச்சு? எங்க சார் இருக்கான்? அம்மா அம்மா அம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. வீட்டுல பெரியவங்க வேற யாரும் இல்லையா? அவங்க கிட்ட யார்ட்டையாவது கொடுங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? என்னாச்சு சார் என் பையனுக்கு? அவன் நல்லா தானே இருக்கான். ஒண்ணு இல்லையே. ஏன் சார் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க சார். ட்ரக்ஸ் கூட்ட தலைவன் திருமூர்த்திய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அவன் தப்பிக்க முயற்சி பண்ணான். அப்ப அந்த வழியா வந்த அன்பு அவனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது, ஐயோ, புள்ளைக்கு என்னாச்சு சார்? அவன்கிட்ட போனை கொடுங்க சார். அம்மா, அவரால இப்ப பேச முடியாதுமா. அவரு மயக்கத்துல இருக்காரு. மயக்கத்துல இருக்கானா? ஐயோ கடவுளே,
என் புள்ள கடவுளே அம்மா அன்பு அத்தை போன கொடுங்க அத்தை. இன்ஸ்பெக்டர் என் பேரு துளசி. நான் அன்போட அத்தை பொண்ணு. என்ன ஆச்சு? என் மாமாக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. அன்பு அந்த திருமூர்த்தியை பிடிக்கும் போது அவன் அன்போட தலையில கட்டையால அடிச்சிட்டான். இப்ப அன்பு சுயநினைவு இல்லாம இருக்காரு. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க நேர்ல வாங்க. ஐயோ என்ன ஹாஸ்பிடல் சார்? டாக்டர் பார்த்தசாரதியோட பிஎஸ்டி ஹாஸ்பிடல். அந்த ஹாஸ்பிடல் அன்பு அம்மாக்கு தெரியும். செயின் ஸ்நாச்சிங்ல அன்பு அம்மா அடிபட்டு இங்கதான் அட்மிட் ஆயிருந்தாங்க. நாங்க உடனே வரோம் சார். என் மாமாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ என் புள்ள. இப்ப என் மாமாக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீங்க தைரியமா இருங்க. நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். யானி அத்தைய கூட்டிட்டு போய் ஆட்டோ புடி. நான் வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன். போங்க மாமா. ஆனந்தி போனை எடுங்க. யாரு போன்ல? துளசிதே போன் பண்றா. துளசியா? அவளுக்கு எப்படி உன் நம்பர் தெரியும்? அன்பு கிட்டதே வாங்கியிருக்கிறா. உன் நம்பர் வாங்கி அந்த பொண்ணு என்ன பண்ண போகுது? எனக்கும் தெரியல. திடீர்னு காலையில போன் போட்டு உனக்காக சமைச்சு அன்பு கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன்னு சொல்லிச்சு. ஓ, உன் ஃபோன் நம்பரை வாங்கி உனக்கு சமைச்சு கொடுக்குற அளவுக்கு நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. அவகதேன்னு சொன்னாங்க, நான் வேணாந்தேன்னு சொன்னேன். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏய், அவ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. எடுத்து என்னன்னு கேளு. இல்லக்கா வேணாம். அக்கா போலாம் வாங்க. ஏய், இத்தனை தடவை ஃபோன் பண்றானா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது போய் பேசு. இல்லக்கா, முக்கியமானதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப பேசவும் வேணாம், இந்த உறவும் வேணாம். போலாம். ஆமா ஆனந்தி, வேலைக்கு வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தா அந்த கர்ணா வேற திட்டுவான். போலாம் வா. ரொம்பலாம் சப்போர்ட் பண்ணாத, வா. ஃபீல் பண்றோம் வா.